ஏமனில் அன்சாரல்லாவால் கண்டுபிடிக்கப்பட்ட CIA செல் இஸ்ரேல் போர்க்கப்பலை நிறுத்த அனுமதித்த மொராக்கோ இஸ்ரேலுக்கு உதவுவதா? மீண்டும் சைப்ரசுக்கு ஹெஸ்பொல்லாஹ் கடும் எச்சரிக்கை. ஏமன் அல்-ஹுதைதா சர்வதேச விமான நிலையம் மீது தாக்குதல். அரசு செய்தி நிறுவனமான பிரஸ் டிவி ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய மண்ணிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரே இரவில் ஏவப்பட்ட 7 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளில் எதுவும் ஐரன் டோம் மூலம் இடைமறிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றான இஸ்ரேலின் நெவாடிம் விமானப்படை தளத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது F-35 போர் விமானங்களின் முக்கிய தளமாகும். இந்த தாக்குதலில் 185 ட்ரோன்கள், 36 கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட தரையிலிருந்து ஏவப்பட்ட 110 ஏவுகணைகள் அடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய போர்க்கப்பலை நிறுத்த ஸ்பெயின் மறுப்பு தெரிவித்ததால் அந்த போர்க்கப்பலை நிறுத்த இஸ்ரேல் மொராக்கோவிடம் அனுமதி கேட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய போர்க்கப்பலை தனது டான்ஜியர் துறைமுகத்தில் நிறுத்த மொராக்கோ அனுமதித்துள்ளது. இனப்படுகொலைக்கு உதவுவதும் உடந்தையாக இருப்பதும் வரலாற்றின் தவறான பக்கத்தில் இருப்பதற்கு ஒப்பாகும். இந்த தவறான முடிவுக்காக மொராக்கோ வருத்தப்படலாம் என்றும், மொரோக்கோவின் இந்த செயல் நிச்சயமாக அவர்களுக்கு நண்பர்களை விட வெறுப்பாளர்களையே அதிகமாக சம்பாதித்துத் தரும் என்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஹெஸ்பொல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா சமீபத்தில் நிகழ்த்திய ஆவேசமான உரையில் அருகிலுள்ள சைப்ரஸை நேரடியாக நிறுத்தி லெபனிய போராளிக் குழுவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு சாத்தியமான போரில் சைப்ரஸ் இஸ்ரேலுக்கு உதவுமானால் மத்தியதரைக் கடலிலுள்ள சைப்ரஸ் தீவை இலக்கு வடித்து தாக்கவும் தயங்கமாட்டோம் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். ஹெஸ்பொல்லஹ்வின் இந்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கையில் சைப்ரஸின் ஜனாதிபதி நிகோஸ் கிறிஸ்டோடோலிட்ஸ், நாங்கள் இஸ்ரேலுடன் இணைந்து போரில் ஈடுபடவில்லை என்று மறுத்தார். மேலும் இந்த அறிக்கைகள் இனிமையானவை அல்ல, ஆனால் சைப்ரஸ் போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது என்ற ஒரு பிம்பத்தை முன்வைக்க முயற்சிக்கப்படுவதுடன் அவை எந்த வகையிலும் பொருந்தவில்லை. அது போன்ற எந்த எண்ணங்களும் இல்லை என்று கூறிய அவர், லெபனான் மற்றும் ஈரானிய அரசாங்கங்களுடன் தகவல் தொடர்பு வழிகள் திறந்தே உள்ளன என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பதட்டங்களை தவிர்க்கும் நோக்குடன் வெளியுறவில் ஏற்பட்டுள்ள சேதத்தை கட்டுப்படுத்தும் ஒரு வெளிப்படையான முயற்சியில் லெபனானின் வெளியுறவு மந்திரி அப்துல்லா பூ ஹபீப் தனது சைப்ரஸ் சகாவான கான்ஸ்டான்டினோஸ் கோம்போஸை அழைத்து லெபனான் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை ஆதரிப்பதில் சைப்ரஸ் ஆற்றிய நேர்மறையான பங்கை தொடர்ந்து நம்பியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை பல்வேறு லெபனானிய பத்திரிகைகள் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆயினும் சமீபத்திய ஆண்டுகளில் இஸ்ரேல் சைப்ரஸ் பிராந்தியத்தை ஹெஸ்பொல்லாவுடன் சாத்தியமான போர் குறித்து அதன் துருப்புக்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்துகிறது. சைப்ரஸின் நிலப்பரப்பு லெபனானைப் போன்றது என்று இஸ்ரேலிய பாதுகாப்புப் படை IDF தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதரகமும் சனாவில் உள்ள சில அமைப்புகளும் ஏமன் நாட்டில் பல சதி வேலைகளுக்கு தூண்டுதலாக செயல்பட்டு வந்த ஒரு CIA செல்லை கண்டுபிடித்து அதை செயலிழக்கச் செய்துவிட்டதாக ஏமன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த உளவு அமைப்பு பல்வேறு பொய்யான தகவல்களை பரப்பி குழம்பிய குட்டையில் மீன் பிடித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஏமனில் மோசாட் வேரூன்ற முடியாத நிலையில் CIA ரகசிய உளவு நிறுவனமும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருப்பது ஏமன் சார்ந்த அமெரிக்காவின் செயல்பாடுகளில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அரபு லீக் ஹிஸ்புல்லாவை பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசியலிலும் லெபனானின் எதிர்காலத்திலும் ஹிஸ்புல்லாவின் கட்சி முக்கிய பங்கு வகிப்பதால் ஹிஸ்புல்லாவிடமிருந்து பயங்கரவாத முத்திரையை நீக்க லீக் முடிவு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. மேற்கு ஏமனில் உள்ள அல்-ஹொடைடா சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து அமெரிக்க பிரிட்டிஷ் கூட்டணி நடத்திய வான்வழித் தாக்குதல்களை ஏமன் ஊடக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. செங்கடலில் உள்ள கப்பல் பாதைகளை ஏமன் குழு குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஏமனில் உள்ள இலக்குகள் மீது 6 வான்வழித் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹவுத்தி இயக்கும் தொலைக்காட்சி நிலையம் தெரிவித்துள்ளது. செங்கடலில் உள்ள முக்கிய துறைமுக நகரமான ஹொடைடா விமான நிலையத்தையும் அதற்கு வடக்கே உள்ள சாலிஃப் துறைமுகத்தையும் குறிவைத்து 4 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அல் மசிரா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது.
காசா மீதான இஸ்ரேல் போர். ரஃபா, ஷுஜாயா மீது ஒரே நேரத்தில் தரைவழித் தாக்குதல் நடத்தப்படுகிறது. வடக்கு மற்றும் தெற்கு காசாவில் இஸ்ரேலிய படைகளுக்கும் பாலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையே கடும் சண்டை தொடர்கிறது. ரஃபாவில் ஒரு வீட்டின் மீதான தாக்குதலில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றாலும் நிரந்தர போர் நிறுத்தம் உள்ளிட்ட எந்தவொரு முன்மொழிவையும் சாதகமாக கையாள ஹமாஸ் தயாராக உள்ளது என்று மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அரபு லீக், ஐரோப்பிய ஒன்றியம், எகிப்து, சவுதி அரேபியா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் இஸ்ரேலின் 5 குடியேற்றங்களை சட்டப்பூர்வமாக்குவதற்கான இஸ்ரேலின் முடிவை கண்டித்துள்ளன. ஒரு இஸ்ரேலிய அமைச்சர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் 1 மில்லியன் புதிய குடியேற்றவாசிகளை கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளார். லெபனானின் எல்லையில் ஹெஸ்பொல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பெண்டகன் கடற்படை USS வாஸ்ப் என்ற கடற்படை நீர்நில தாக்குதல் கப்பலை மரைன்களுடன் கிழக்கு மத்திய தரை கடலுக்கு அனுப்பியுள்ளது. நீர் மற்றும் நில தயார் குழுக்கள் மற்றும் கடற்படையினர் போர் மண்டலங்களில் இருந்து அமெரிக்க குடிமக்களை வெளியேற்றுவது உட்பட பல்வேறு வகையான பணிகளுக்கு பயிற்சி பெற்றுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்பொல்லா இரண்டுமே மோதல்களில் தீவிரம் காட்டி வருகின்றன. இஸ்ரேலிய அரசாங்கம் இம்மாதம் முன்னதாக லெபனானில் ஹெஸ்பொல்லாவிற்கு எதிராக ஒரு இராணுவத் தாக்குதலுக்கான திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் இராணுவக் குவிப்பை காசாவில் இருந்து லெபனானுக்கு மாற்ற வேண்டும் என்ற கருத்துக்கு ஊட்டமளிக்கும் வகையில் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகு உட்பட அதிகாரிகளிடம் இருந்து வரும் அறிக்கைகள் உள்ளன. ஹிஸ்புல்லாஹ் தனக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான குறைந்த அளவிலான மோதல் பெரிய அளவில் சூழலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு காட்சிகளுக்கு தயாராகி வருகிறது.